நீங்கள் நல்லா இருப்பீங்க. யூல் டூ குட். இந்த கதை வந்து ஒரு யூரோப் கண்ட்ரியில் நடக்கிறது. அங்கே ஒரு யங் பெயிண்டர் வாஸ் தேர். ஈ வாண்ட்ஸ் பிகம் எ பிக் பெயிண்டர். ஸோ அவர் பெயிண்ட் பண்ணி பார்த்தாரு. பட் யாரும் பண்ணல. ஸோ உங்கள் அம்மாட்ட கேட்பார், என்னம்மா என் பெயிண்டனை எப்படிம்மா நான் அட்வர்டைஸ் பண்ணேன். ஸோ உங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் பண்ண பெயிண்டிங்கை ஒரு தெரு கார்னரில் வச்சுட்டு ஜஸ்ட் சே ஓகே, இஃப் யூ எனி ஒன் ஃபைண்ட் ஃபால்ட் மார்க் தட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ யூ கேன் கரெக்ட் இன் ஃபியூச்சர். ஸோ என்ன பண்ணுவார், அம்மா சொன்ன மாதிரி அதெல்லாம் செஞ்சு கொண்டு தெரு ஓரத்தில் வச்சா வென் யூ கம் பேக் இந்த ஈவினிங் அண்ட் சி இஸ் த பெயிண்டிங், யூ காட் சர்ப்ரைஸ்ட். என்னன்னா பார்த்தா ஃபுல் பெயிண்டிங்லேயும் ஒரே மார்க். ஏன்னா தப்பான இடத்த மார்க் பண்ண சொன்னார்ல. ஸோ பீப்புள் ஸ்டார்ட் ஸ்கிரிப்ளிங் தட் ராங் திஸ் ராங் சொல்லிட்டு யூ வாஸ் ஸோ அப்செட். ஆனால் என்னடா நம்ம பெயிண்டிங் இவ்வளோ குறைஞ்சிருக்கு, சரின்னு சொல்லிட்டு நம்ம பெயிண்டிங் பண்ணுறதை விட்டுலான்னு சொல்லிட்டு யூ வாஸ் ஸோ வென் டு டிப்ரெஷன். ஸோ அவங்க அம்மா பார்த்தாங்க மகன் டிப்ரெஷனில் போகிறத பார்த்துட்டு, நீங்கள் உங்கள் வாட் கால் இன்ட்ரெஸ்ட் இழந்துடாதீங்க, திருப்பி பெயிண்ட் பண்ணுங்கள், பெயிண்ட் பண்ணிட்டு திருப்பி நான் சொல்கிறது செய்யுங்க. ஸோ பெயிண்டட் அண்ட் வென் டு மதர் சே திஸ் டைம் டோன்ட் ரைட் தட் வே, ரைட் இன் திஸ் வே. என்ன பண்ணுங்கள், யாராவது குறை கண்டுபிடிச்சிங்கன்னா அது திருத்துங்கன்னு எழுதி வைக்க சொன்னார். இஃப் எனி ஒன் ஃபைண்ட் ஃபால்ட் ப்ளீஸ் கரெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ இ பிளேஸ் த பெயிண்டிங் இன் த சேம் பிளேஸ். ஸோ வென் இ கேம் பேக் இந்த ஈவினிங் வந்து பார்க்க போக்கில் அந்த பெயிண்டிங்கில் ஒன்றுமே இல்லை. இவர் ஸோ ஹாப்பி, ஓகே, இவர் ஸோ ஃபுல் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார். அப்போ வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறார், அம்மா சொன்னாங்க, அதுதான் உலகம். எங்கேயாவது குறை கண்டுபிடிக்க சொன்னால் எல்லாம் குறை கண்டுபிடிப்பாங்க, திருத்த சொன்னால் யாராலையும் திருத்த தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னு தெரியாது. ஸோ திஸ் இஸ் வாட் த ஹியூமனிட்டி. நம்ம மனுஷங்க எப்படி தான், ஹியூமன்ஸ் என்ன செய்கிறது, மற்றவங்க குறை கண்டுபிடிக்கிறது, அவங்க எப்போவுமே சொல்கிறது, திருத்துறதுக்கு வழி சொல்ல தெரியாதவங்க குறை சொல்லக்கூடாது. இல்லை அவங்க வாழ்க்கை வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கணும். ஸோ இது மாரல் எல்லாம் முட்டாளாலும் குறை கண்டுபிடிக்க முடியும், ஆனால் அறிவாளியால் மட்டும் தான் அதை திருத்த முடியும். நம்ம முட்டாளா அறிவாளியான்னு நம்ம தான் டிசைட் பண்ணிக்கிட்டோம். காட் பிளஸ் யூ.